ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னா, இன்றைக்கு மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்வது ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. அப்படி போறது சரியா அப்படிங்கிறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்படி அடிக்கடி மருத்துவமனை போகிறதுனால ஏற்படுகிற பின் விளைவுகளையும் பார்க்க போறோம். 90களில் எல்லாம் இப்படி வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு, ஏரியாவுக்கு ஏரியா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறத நாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு திருமண திசையெல்லாம் எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகள் குவிஞ்சு கிடக்கு. ஒரு சின்ன கிளினிக்காக ஆரம்பிக்கிறவங்க வெகு சீக்கிரமே பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை கட்டிடுறாங்க. அது எப்படிங்க? 90களில் பெரியவங்களில் இருந்து சிறிய குழந்தைங்க வரைக்கும் சளி, இருமல், காய்ச்சல், கை கால் வலி, உடம்பு வலி, மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, வாந்தி, பேதி இப்படி எது வந்தாலும் வீட்டிலேயே கை மருந்து, அதாவது நாட்டு வைத்தியத்தை செஞ்சுக்குவாங்க. இந்த நோயெல்லாம் வந்தால் கண்டிப்பாக ஒரு வாரமாவது இருக்கும். ஏன்னா சளி, இருமல், காய்ச்சல், வாந்தி, பேதி இதன் மூலமாக உடம்புல இருக்கிற கெட்ட நீர், அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறி உடம்பு சுத்தமாயிடும். அன்னைக்கு உணவு பழக்க வழக்கங்களும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது, வாரத்தில் ஒரு நாள் மாமிசம் சாப்பிட்றதுன்னு ஒரு ஒழுங்கு இருந்தது. அன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடை கிடையாது. பிரியாணி வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிட முடியும். ஹோட்டல்கள் இந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு ஏரியாவுக்கு 10 பிரியாணி ஸ்டால் வந்துடுச்சு. சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், ஷவர்மா, இன்னும் எத்தனையோ விதவிதமான உணவு வகைகள் குவிந்து கிடக்கு. அன்னைக்கு கோலி சோடா, கலர் சோடா, டோரினா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரெட்புல்ல ஆரம்பித்து கோக்கு, ஃபேண்டா ஆரம்பித்து எத்தனையோ விதவிதமான கலர்ஸில் கூல்ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு. இப்படிப்பட்ட நம் உடல் உறுப்புகளை கெடுக்கிற உணவு வகைகளை நாம் தினமும் தேடி போகிறதுனால தான் இத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள் வந்திருக்கு. அன்னைக்கு எல்லா வியாதிக்கும் ஒரே டாக்டரே வைத்தியம் பார்த்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா உறுப்புகளுக்கும் தனித்தனி மருத்துவர்கள். ஒரு நோய்க்கு பார்க்கிறவர் இன்னொரு நோய்க்கு பார்க்க மாட்டார். வேறு மருத்துவரை பார்க்க சொல்லி எழுதி கொடுத்துருவார். அட, இது கூட பரவாயில்லைங்க. ஒவ்வொரு டாக்டரை பார்க்கும்போதும் புதுசாக தான் பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, ஸ்கேனு எல்லாம் எடுக்கணும். ஹாஸ்பிட்டல் போகவே பயமாக இருக்குதுங்க. சுகர் இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, மூட்டு வலி இருக்குன்னு ஜாலியாக சொல்கிறது ஃபேஷன் ஆகிடுச்சுங்க. இது இல்லைன்னா என்ன, உனக்கு சுகர் இல்லையான்னு நம்மளை மேலையும் கீழே பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நோயின் கொடுமையும் டாக்டர்ஸின் கொடுமையும் தலைவிரிச்சு ஆடுது. நீங்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறதுனால என்னென்ன விளைவுகளுக்கு ஆளாகிறீங்க அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, இது உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல தீமைகளை உண்டாக்கும். 2, மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தூக்கமின்மையை உண்டாக்கி சோர்வு, கவனக்குறைவு போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்குது. 3, மருத்துவ செலவுகள் மற்றும் சிகிச்சைகள் அதிக அளவில் இருந்தால் அது பொருளாதார ரீதியாகவும் நம்மளை பாதிக்குது. 4, தொற்று நோய்களை ஏற்படுத்துறதும் இல்லாமல் வேறு சில வியாதிகளையும் உண்டாக்குது. ஏன்னா மருத்துவமனைக்கு ஏராளமான நோயாளிகள் வந்து தங்குறாங்க. எனவே எளிதில் நோய் தொற்று பரவுகிறதுனால தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 5, தேவையற்ற சிகிச்சைகளினால மருத்துவர்களும் இப்படிப்பட்ட தேவையற்ற சிகிச்சையை பரிந்துரைப்பதனால இது உடல் நலத்திற்கு மேலும் பல தீங்குகளை உண்டாக்குது. 6, மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்குவது மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக மருத்துவமனை சூழ்நிலை, சிகிச்சைகள், வலியோடு போராடுதல், அடிக்கடி ஊசி, மருந்து போன்ற காரணங்களினால மன அழுத்தம், பயம், பதட்டம் போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். 7, வழக்கமான வாழ்க்கை நிலை, வேலை, படிப்பு போன்றவற்றை நாம் சரியாக செய்ய முடியாமல் போயிடுது. 8, இதில் ரொம்பவும் முக்கியமானது, மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெறும் பொழுது பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
எனவே சரியான மருத்துவம் சரியான மருத்துவரையும் அணுகுவது ரொம்பவும் நல்லது. பிளாஸ்டிக் சர்ஜரி, மொட்டை தலைக்கு முடி வளர்த்தல் போன்ற சிகிச்சைகள் எல்லாருக்கும் நல்ல பலனை அளிப்பதில்லை. அது மரணம் வரைக்கும் கொண்டு செல்லுதுங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் குழந்தைகள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க. சத்துள்ள உணவுகளை வீட்டில் சமைச்சு உண்டு மகிழுங்க. உணவே சிறந்த மருந்து. தினமும் நடைப்பயிற்சி செய்யுங்க. உடலை ஆரோக்கியமா வச்சுக்குங்க. மருத்துவரை அடிக்கடி சந்திப்பதை தவிர்த்திடுங்க. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு இது போல உடல் நலத்திற்கான தகவலை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.